ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, இது தெய்வம் உனக்கு சொல்லும் ரகசியம். இது உனக்கு மட்டுமே சொல்கிறேன். தயவு செய்து வெளியில் நீ காட்டிக்கொள்ள வேண்டாம். நீ இரவு தூங்கும் பொழுது போவதற்கு முன்பு இந்த ஒரு வார்த்தையையும் இந்த ஒரு பொருளையும் வெளியில் வைத்துவிடும். அதுதான் சரியாக இருக்கும். ஏனென்றால் உன்னுடைய நல்லதுக்காகத்தானே சொல்கிறேன். எதையும் ஆராய வேண்டாம். எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். என்ன சாய் நல்லதுக்காக சொல்கிறீர்கள் என்றால், லக்ஷ்மி தேவியானவர் உன்னுடைய வீட்டிற்கு வருவார். அப்படி இருக்கும் பொழுது வீடானது மிக தூய்மையான ஒன்றாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அது ஏதோ ஒரு காரணத்தோடு தான் இருக்கும். காரணம் இல்லாமல் எதையும் நான் சொல்வது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும், நடத்த வேண்டும் என்றால் அது ஏதாவது ஒரு சூட்சமத்தை செய்துவிட்டு செய்தால் நன்றாக இருந்திருக்கும். நீ கவனித்திருக்கிறாயா? ஒரு கோவிலுக்கு போவாய், அது வரைக்கும் நடக்காமல் இருந்திருக்கும். திடீரென்று ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு அந்த விஷயமானது தானாக நடக்க ஆரம்பிக்கும். அதே போலத்தான் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறார். அது இன்று வரைக்கும் நடக்கவே இல்லை. அது எப்பொழுது நடக்கும் அந்த காரியம் என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். அது நடக்க வேண்டிய நாளோ நெருங்கிவிட்டது. அது எப்பொழுது நடக்கும், என்னென்ன நடக்கும், எந்த விதத்தில் நடக்கும் என்பதையும் நான் சொல்கிறேன். அம்மா, நீ ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக திட்டம் போடுகிறாய். திட்டம் போட்டு இதுவரைக்கும் உன்னுடைய முயற்சிகளை எடுக்கிறாயே தவிர அதற்கான எந்த ஒரு பலனும் உனக்கு கிடைக்கவில்லை. அதற்கு நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்தால் போதும். அந்த விஷயத்தை நீ செய்யும் பொழுது ஒரு நாள் செய்தாலே அதற்கான சக்திகளும் விரியங்களும் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். கெட்டது செய்வதற்குத்தான் பயப்பட வேண்டும். நல்லது செய்வதற்கு பயம் என்ற ஒரு விஷயம் தேவையே அல்ல. நீ எதற்காக பயப்பட வேண்டும்? என்ன தவறு செய்ய போகிறாய் பயப்பட வேண்டும்? உன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அதில் சில தடைகள் ஆனது வந்து கொண்டே இருக்கிறது. தடைகளை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலக்கி சந்தோஷம் என்ற ஒன்றை உன் வாழ்க்கையில் வைக்க போகிறேன். நீ உன்னுடைய தினமும் குப்பை போடுகிறாய் அல்லவா? அந்த குப்பை தொட்டியை இரவு வீட்டுக்குள் வைக்காமல் வெளியில் வாசலுக்கு நேராக வைக்காமல் ஓரமாக வைத்துவிட. ஏனென்றால் இரவு நேரத்தில் அந்த குப்பை என்பது தீய ஒன்று. அது தூக்கி போட்டது. அது வீட்டுக்குள் இருந்தால் வரும் லட்சுமி தேவிக்கு அந்த நாற்றமானது அது சரிபட்டு வராது. குப்பை தொட்டியை எடுத்து நீ உடனடியாக தூங்குவதற்கு முன்பு வெளியில் வைத்துவிடும். வெளியில் வைத்துவிடு என்றால் வீட்டு வாசலுக்கு நேராக இல்லாமல் ஒரு ஓரமாக வைத்துவிடு. அது முதலில் நீ செய்ய வேண்டும். இரவு தூங்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்துடைய மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும். அது அம்மனாக இருக்கலாம், அய்யனாராக இருக்கலாம், எந்த தெய்வமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு அமைதியாக எத்தனை முறை சொல்கிறாய் என்பது பிரச்சனை அல்ல. ஒரு முறை சொன்னாலும் சரிதான், அது எத்தனை முறை சொன்னாலும் சரிதான், அது உன்னுடைய இஷ்டம். ஆனால் ஒரு முறையாவது நீ சொல்ல வேண்டும். அந்த மூல மந்திரத்தை, உன் குலதெய்வத்துடைய மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும். இப்படி நீ சொல்லும் பொழுது குலதெய்வமானது முதலில் உன் வீட்டுக்குள் வரும். அது பின்னே லட்சுமி தேவி கண்டிப்பாக உன்னுடைய வீட்டுக்குள் வந்து பல நன்மைகளையும் பல மாற்றங்களையும் பலவிதமான அற்புதங்களையும் தேவிகள் நிச்சயமாகவே உன் குலதெய்வமும் அந்த லட்சுமி தேவியும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்கி நீ என்னென்னலாம் செய்யலாம் என்று திட்டம் போட்டு வைத்திருக்கிறாயோ அனைத்து திட்டங்களையும் அற்புதமாகவே நடத்தி தருவார்கள். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படி போயிடுவ, அப்படி போயிடுவ, இந்த விஷயத்துல நீ இந்த மாதிரியான விஷயங்களை செய்திருவ என்று சொல்கிறார்கள், நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முகத்தில் நாம் கரியை பூச வேண்டும் என்றால் அவர்கள் தலையை குனிய வேண்டும். நீ தலையை நிமிர வேண்டும் என்றால் இந்த சூட்சமமான விஷயத்தை நீ செய்துதான் ஆக வேண்டும். தவறான விஷயத்தை செய்யத்தான் பயப்பட வேண்டும். சரியான விஷயத்தை செய்ய பயப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ என்ன தவறா செய்கிறாய்? சரியான விஷயத்தை செய்கிறாய். சரியான விஷயங்களை செய்யும் பொழுது கவலை என்ற ஒன்றுக்குள் போகக்கூடாது. கவலை எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் நீ பார்த்து பயப்படக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு. உனக்கான தீர்வுகள், உன்னுடைய கஷ்டத்திற்கான தீர்வுகள்
உனக்கு கிடைத்து விடும். ஏதோ ஒரு ரூபத்தில், மனித ரூபத்திலேயோ இல்லை இது மாதிரியான அசல்நிலையான விதத்திலேயோ கெனவாலேயோ உனக்கு உன்னுடைய கஷ்டத்திற்கான தீர்வுகளானது கிடைத்து அது முடிந்துவிடும். கஷ்டங்கள் நீ இதெல்லாம் கேட்டும் செய்யாமல் சில விஷயத்தை இருக்கும் பொழுதுதான் அந்த கஷ்டங்களானது உன்னை மேலும் மேலும் தொடரிக்கொண்டே இருக்கிறது. எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத பொழுது கவலை வந்தாலும் தெய்வங்கள் சொல்வதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை பரிகாரமாகவோ இல்லை சுட்சமான வழிகளாகவோ நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை பார்க்கிறீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் அறிகிறீர்கள். நம்பிக்கை வையுங்கள். துரோகிகள் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள். நம்ப வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்களை உங்களிடமிருந்து எடுத்து விட்டார்கள். ஆனால் எடுத்ததை எல்லாம் திரும்ப வைக்க முடியும் என்றால் அப்படியே வைக்க முடியாது. அது வேறொரு ரூபத்தில் தான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும். நிறைய நேரம் நீ கஷ்டப்பட்டாய். அடுத்தவர்கள் இப்படி செஞ்சுட்டாங்களே என்று 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து கத்தி நீ அழுதார். இவன் எனக்கு இந்த மாதிரியான வழியை கொடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரியான வழிகளை திரும்பவும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றால் நீ வளர்ந்தால் மட்டும்தான் அந்த வழிகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீ கஷ்டப்பட வேண்டும் என்றுதானே உன்னை ஏமாற்றி துரோகம் செய்து உன்னை விட்டு போனார்கள். ஒரு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அவர்களுக்கு நேராக நீ வளர்ந்தால் மட்டுமே தான் அவர்களுக்கு வலிக்கும் அந்த கஷ்டமானது வரும். நீ வளர வேண்டும், உன்னுடைய தொழில் வளர வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்க வேண்டும் என்றால் இதை செய்த பார் எவ்வளவு சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது என்று. ஒரு முறை நீ இந்த விஷயத்தை செய்து விட்டால் மறுநாள் ஒரு நல்லது நடக்கும். அதிலேயே நீ என்ன செய்வாய்? அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் நீ இதே செய்ய ஆரம்பித்து விடுவாய். இது நல்லது உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு வழியாக இருக்கும். கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். இப்பொழுதும் கூட இது உண்மையா, செஞ்சு பார்க்கலாமா இல்லை வேணாமா, இது சாய்தான் சொல்கிறாரா, இது நமக்கு நல்லதாக இருக்குமா நினைக்காதே. சாய்தான் சொல்கிறேன், செஞ்சுப்பார். ஆனால் நம்பிக்கையோடு செஞ்சுப்பார். இப்பொழுது நினைக்கிறாய் அல்லவா சந்தேகத்தோடு ஒரு பார்வை, அதை விடு. நம்பிக்கையோடு நீ செஞ்சு பாரு. உன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் வருது, எந்த அளவுக்கு ஒரு திருப்பம் வருது என்று நீயே பார்த்து வியப்பாய். அளவுக்கு மீறிய சக்திகள், அளவுக்கு மீறிய அற்புதங்கள், அளவுக்கு மீறிய ஒரு இன்பத்தை நீ அனுபவிப்பது உறுதி. பொறுப்பான பிள்ளை நீ. எதற்காக கவலைப்பட வேண்டும்? யாருக்காக கவலைப்பட வேண்டும்? நல்லது செய்கிறாய், உனக்கு நல்லது கிடைக்க போகிறது. மற்றவர்களைப் போல இவன் எனக்கு துரோகம் செஞ்சுட்டான், இதனால இவனுக்கு போய் நான் செய்வனை வைக்க போகிறேன், ஏவல் விட போகிறேன், பில்லி சூன்யத்தை வைக்க போகிறேன். இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையை ஒரு நாளாவது உபயோகப்படுத்தியிருக்கிறாயா? இல்லையே. காரணம் நீ அந்த மாதிரியான பிள்ளையே அல்ல. உனக்கு நிறைய பேர் செஞ்சாங்க, ஆனால் அனைத்தையும் தெய்வமான நாங்கள் எடுத்து விட்டோம். இப்பொழுது நான் சொல்றது என்ன, ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கையோடு நான் சொல்வதை செய், நல்லது நடக்கும். உன்னுடைய மனதில் எது நம்பிக்கையாக இருக்கிறதோ அதை செய். சரி, இது நான் சொல்வதற்கு நம்பிக்கை இல்லை என்றால் விடு, நடக்கும் பொழுது நன்மை நடக்கட்டும். அதனால் கவலைப்படாதே, சந்தோஷமாக இரு. நாளுக்கு நாள் இன்பங்கள் கூடுமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில துன்பம் என்ற ஒரு விஷயத்திற்கு இடமில்லை. எல்லா நாளும் எப்பொழுதும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் இந்த சாய் இருப்பேன் உனக்காக. நன்மைகள் மட்டும் உண்டாகட்டும், ஐஸ்வர்யங்கள் மட்டும் கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.